யார் இந்த சர்தாக் சித்தாந்த்? இன்னைக்கு இந்தியாவில் வைரலா போய் கொண்டிருக்க ஒரு ஜென்சி கிட். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவரான இவர் தன்னுடைய 12th சிபிஎஸ்இ எக்ஸாம்ல குறிப்பா பிசிக்ஸ் பேப்பர்ல தனக்கு குறைவா மார்க் வந்திருக்கு. அதனால அவர் ஒரு ரீ எவல்யூஷனுக்கு போடுறாரு. அப்போ ஓஎஸ்எம் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ரீ எவல்யூஷனுக்கான ஒரு சிஸ்டத்துல சில குளறுபடிகள் இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. இதை ஃபர்தரா அவர் இன்வெஸ்டிகேஷனும் பண்றாரு. அப்போ சிபிஎஸ்இ போர்டு டெண்டர் விடுறதுல சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா RFP ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸுமே ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு ஃபேவர் செய்யற விதத்துல அவங்க மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது கோஎம்ட் எஜிடெக் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்காக சில ரூல்ஸையுமே மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. இதை கொண்டு ஆன்லைன்லயுமே அவர் தெரிவிக்கிறாரு. இது நாளடைவுல மிகப்பெரிய ஒரு வைரலா போகுது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீப காலமா நடக்கக்கூடிய அந்த பேப்பர் லீக்ஸ், இந்த நீட்ல நடக்கக்கூடிய அந்த குளறுபடிகள், இதனால இந்த விஷயம் இன்னுமே மிகப்பெரிய வைரலா போகுது, மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா ஆகுது. அதனால இவர் இன்னைக்கு பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எஜுகேஷன் அப்படின்ற அந்த இடத்துக்கு நேரடியாகவே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரீ எவல்யூஷன் போட்ட பிறகு இவருக்கு வந்த அந்த ஆன்சர் ஷீட்டோட காப்பி இவருடையதே கிடையாது. இவருடையதுக்கு பதிலாக வேற யாருடையதோ அமிச்சிட்டாங்க. அந்த மிஸ்டேக்னால தான் இவர் இதுல போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா, ஒரே மிஸ்டேக் தான் வாழ்க்கையை மட்டும் கிடையாது, ஒரு சிஸ்டத்தையே ஆட்டங்காண செஞ்சிடும்.